நமது நாடு இந்தியா என்று சொல்வதில் எந்த அளவுக்கு பெருமிதம் இருக்கிறதோ அதே போன்று இந்தியாவின் சுற்றுப்புற சூழலை காப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை என்பதால் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். மழை வருவதும் மழைநீரை பெறுவதும் அதை சேர்ப்பதும் என்பதுதான் ஒரு மழை காலத்தினுடைய நிகழ்வு. ஆனால் இப்பொழுது பெய்திருக்கிற அந்த மழையினுடைய வெளிப்பாடாக நாம் சந்தித்திருக்கிற இந்த சங்கடங்களை நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் வருந்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. பொதுவாக மழை காலங்களில் நீர் சேமிப்பு என்பது தொன்று தொட்டு வந்து கொண்டிருந்த ஒரு சூழல். அதோடு இன்று இந்த மழை பொழிந்தவுடன் ஏற்படுகிற அந்த சிக்கல்கள் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல அனுபவங்களை சேகரித்த பின்பு கூட நாம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. பல வருடங்கள், பல வெள்ளங்கள், பல நேரம் நாம் சந்தித்திருந்தால் கூட அதில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாடத்தை இன்று வரை நாம் படித்ததாக தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த மழையினுடைய அந்த நிகழ்வு ஒரு சோகமான நிகழ்வாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நாம் இதற்குள்ள காரணங்கள் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக நகரங்களினுடைய இரத்த நாளமாக இருக்கக்கூடியது எதுவென்று கேட்டால் த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் என்று சொல்லப்படுகிற மழைநீர் வடிகால் வாய்க்கால். இது ஒரு இரத்த நாளங்கள் என்று சொல்வதற்கே காரணம், அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக அந்த நகரத்தைவே பாதிக்கும் என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் இதற்கு பல சூழல்களில் நாம் பல முயற்சிகள் எடுத்து கூட அதனுடைய பயனை இன்றும் நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம். உதாரணமாக இந்த மழை நீர் வடிகால் வாய்க்கால் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வசதி ஒரு நகரத்தினுடைய ஒரு முக்கியமான வசதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சிறப்பாக மழை பொழிந்தவுடன் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை சேகரிக்கிற ஒரு முறையில் அந்த வடிகால் வாய்க்கால் அமைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதனுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு மழைநீர் வடிகால் வாய்க்கால் அது அசுத்த நீரை சேகரிக்கிற ஒரு கூடமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விஞ்ஞானபூர்வமாக ஒரு சில விஷயங்களை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 2002 சென்னை வெள்ளத்தை சந்தித்த பொழுது அதனுடைய முதல் காரணம், இந்த சிக்கலுக்கு முதல் காரணம் என்று பார்க்கிற பொழுது அது மழைநீர் வடிகால் வாய்க்காலினுடைய அதனுடைய குறைபாடு. அதில் என்னென்ன குறைபாடு என்று பார்க்கிற பொழுது அந்த வடிகால் வாய்க்காலை அமைத்த முறையில் குளறுபடி, அதோடு அதை பயன்படுத்துகிற முறையிலும் குளறுபடி. ஏனென்றால் அங்கே பார்த்தீர்கள் என்றால் அங்கே மழைநீர் மட்டும் சேகரிக்கப்படுவதற்கு பதிலாக அங்கே குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வைத்திருந்தது. அதிலும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால், ஆராய்ச்சியாளர்கள் சென்று அதை பார்க்கிற பொழுது அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால், அதுவும் சிறப்பாக வட சென்னையில் பார்க்கிற பொழுது அந்த வாய்க்கால் ஒட்டுமொத்தமாக ஒரு சீர்கட்டு இருந்தது. அதனுடைய குறிப்புகளெல்லாம் எடுத்து மாநகராட்சி கொடுக்கிற பொழுது அப்பொழுது அந்த மாநகராட்சி ஒரு முயற்சியில் ஈடுபட்டது. என்ன முயற்சி ஈடுபட்டது என்று கேட்டால், கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு அளவிற்கு இந்த வடிகால் வாய்க்காலை நாம் சரி செய்துவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஈடுபட்டது. ஆனால் இதில் ஏற்பட்ட ஒரு சூழல் என்னவென்று கேட்டால், அந்த 600 கிலோமீட்டர் வடிகால் வாய்க்காலை அமைக்கிற முறையில் ஒரு விஞ்ஞான யுக்தியை அதில் செலுத்தவில்லை. ஏதோ போட்டோம் அண்ட் சென்றோம் என்ற ஒரு சூழலில் மாறியதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு சென்னை நகரம் வெள்ளத்தில் தண்ணீரில் மிதந்தது என்று சொல்லுகிற அளவிற்கு என்ற ஒரு சூழல் வருகிறது. அதனால்தான் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் நிச்சயமாக
அதை கவனமாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம். அதிலும் சிறப்பாக ஆராய்ச்சியாளர்கள் பல உத்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உத்திகளை எல்லாம் சேகரித்து உடனடி நடவடிக்கை செயல்படுகிற பொழுது நிச்சயமாக எத்தனை வகையான வெள்ளங்கள் வந்தாலும் கூட சென்னை எளிதாக தன்னை பாதுகாத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு செயல்பாடுகளில் சில கோளாறு இருப்பதனால தான் இன்றைக்கு இந்த சிக்கலில் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று கூட தாமதம் அல்ல. மீண்டும் நகரத்தில் பொதுவாக சென்னைக்கு இருக்கிற இன்னொரு குறை என்னவென்று கேட்டால், கடல் மட்டமும் தரை மட்டமும் நேராக இருக்கிறது. ஆனால் தான் தண்ணீர் வந்தவுடன் உடனடியாக அது ஒரு தண்ணீர் தேக்கமாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் தான் தண்ணீரை எவ்வளவு எளிதாக நாம் அதை சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தியை நாம் எடுக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வருகிற காலங்களையாவது நம்முடைய சென்னையில் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலை நாம் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அனைத்து நிலையிலும் நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு நாள் மழை இல்லை, 2 நாள் மழை, எத்தனை நாள் மழை வந்தால் கூட அது நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் மும்பை எடுத்துக்கொண்டால் கூட அங்கேயும் இதே சூழல் தான். ஆனால்தான் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் என்று சொல்லப்படுகிற அந்த வசதியை சென்னையில் மட்டுமல்ல, நகரங்களில் அனைத்து பகுதிகளிலும் நாம் உருவாக்குகிற பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மழை வருகிற பொழுது அதை சேகரித்து அதை குடிப்பதற்கும் நம்முடைய பாசன வசதிக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அல்ல என்றால் மழை என்பது நமக்கு துயரம் என்று மாறிவிடுகிற பொழுது, இன்று கூட நாம் பார்க்கிறோம், மக்கள் பட்டிருக்கிற வேதனைகளெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த ஒரு சூழல் வரக்கூடாது. அதுவும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு இயற்கை சீற்றம் அல்ல. இந்த இயற்கையை நாம் கையாளுகிற முறையில் ஏற்பட்ட மாற்றம் என்பதுதான் நாம் யதார்த்தமாக உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழல்களை நாம் பார்க்கிற பொழுது இந்த மழை காலத்தில் அதுவும் சிறப்பாக இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலை பயன்படுத்துகிற முறையிலும் அல்லது செயல் திட்டங்களையும் அதை சில மாற்றங்கள் நாம் உருவாக்க வேண்டும். அதில் அரசும் அதிகாரிகளும் மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகிற பொழுது நிச்சயமாக இந்த முயற்சி ஒரு வெற்றிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய மக்களை பாதுகாக்கிற ஒரு முறையிலும் நல்ல ஒரு மாற்றம் வருகிற பொழுது எப்பொழுது மழை வந்தாலும் நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் இந்த வசதியை நாம் சிறப்பாக தெளிவாக செயல்பாடுபடுத்துகிற பொழுது இதில் அரசுக்கும் கடமை இருக்கிறது, அதிகாரிகளுக்கும் கடமை இருக்கிறது, அதை பயன்படுத்துகிற மக்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை உணர்கிற பொழுது இந்த ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை ஒரு தீர்வு பெற்றதாக அமையும். இல்லது அது ஒரு தீமை தரக்கூடியதாக இருக்கும் பொழுது அந்த ஒரு நன்மையான இயற்கையில் வரக்கூடிய அந்த வரமாக வரக்கூடிய அந்த மழை நமக்கு துன்பமாக துயரமாக மாறுகிற பொழுது நிச்சயமாக இது வரவேற்கத்தகுந்ததல்ல. அதனால் இந்த முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டு நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு இல்லாமல் இந்த மாதிரி வருகிற மழையை அருமையாக சேகரித்து மக்களுக்கும் நம்முடைய விவசாயத்திற்கும் பயன்படுத்துகிற அந்த உத்தியை நாம் அனைவருமே ஒரு நீண்டகால திட்டத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக மழை நமக்கு நன்மையாக அமையும்.